நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாஸ்டர் சொன்னது போல உலகத்துல இந்த நாள்ல என்ன பண்றாங்க, அநேகர் சூழ்நிலையினால கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு கிருபை உள்ளவராய் போதுமானவராய் இருந்திருக்கிறார். ஆமென் ஆமென். தாவீது சொல்லுகிறது போல, கர்த்தர் என் வாழ்க்கையில செய்த உபகாரங்களுக்கு ஈடாய் நான் என்ன செலுத்துவேன். ஆமென். இங்கிலீஷ்ல நம்ம வாசிக்கும் போது அது உபகாரங்கள் என்ற வார்த்தைக்கு குட்னஸ், நன்மை, நம்ம வாழ்க்கையில் அவர் எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆமென் ஆமென். அது உணர்ந்தவர்கள் அந்த கால வேளையில் அவருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம். நம்ம வேற ஒன்றுமே அவருக்கு செலுத்த முடியாது. ஈடாக ரட்சிப்பின் பாத்திரத்தை நம்ம எழுதி கொண்டு அவரை என்னாலும் மகிமைப்படுத்துவதை தவிர நம்மளால வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் அது ஏராளமா இருக்கிறது. இந்த ரட்சிப்புன்ற நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்கள் வந்து ரட்சித்திருக்கிறார் இல்லையா? ஆமென். பாவத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார், சாபத்திலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார், எவ்வளோ கொடிய வியாதியிலிருந்து நம்மளை ரட்சித்திருக்கிறார். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் ஆண்டவர் நம்மளை ரட்சித்து காப்பாற்றுகிறவராய் அவர் இருந்திருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில நம்ம உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பான்னு சொல்லி இந்த வேளையில உற்சாகமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருக்கு நம்ம நன்றிகளை செலுத்துக்கலாம். அவர் நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிற நன்மைகள் அது ஏராளமா இருக்கிறது, அது கணக்கிட முடியாததா இருக்கிறது. ஆமென். இந்த வேளையில ஒவ்வொன்றும் நினைத்தவர்களாய் நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி பலிகளை ஏறெடுப்போம். உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாம். துதி
அது உண்மையா இருக்கிறது. ஆமென். எத்தனையோ நன்மைகளை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். அவருடைய மகா பெரிய கிருபைகளுக்காய், தயவிற்காய், அன்பிற்காய் நம்ம இந்த வேளையில நம்ம நன்றி செலுத்தலாம். ஆமென். ஆமென். நம்ம பாடினோம் கடைசி நம்ம சரணத்துல நம்ம பாடினோம், தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அவளை அளவில்லா அவருடைய பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப பாஸ்டர் சொன்னது போல கர்த்தர் நல்லவரா இருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது அது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் எனக்கு எப்பவுமே எப்படி இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு அவர் எப்பவுமே நல்லவரா இருக்கிறார், கிருபை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். நம்ம எபேசியர்ல வாசிக்கிறோம் ஒரு வசனத்தை. எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம், பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டோம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு அது விலையேற பெற்ற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரா, கிருபையினால கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம தகுதியே இல்லாதவர்கள். ஆமென். நம்ம வாசிக்கிறோம், கிருபைன்ற வார்த்தைக்கு நம்ம என்ன அர்த்தம் நம்ம பார்ப்போம் இல்லையா. ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத, அதை பெற்றுக்கொள்ளத்து நம்ம பாத்திரமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுதும் ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய ஈவு, ஒரு பெரிய கிஃப்ட். நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய கிஃப்ட். ஆமென். இந்த நாளிலும் கூட நீங்க என்ன சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்ம பெரிய ஒரு கிஃப்டை நம்ம லைஃப்ல கொடுத்திருக்கிறார். ஒரு ஹோப்பை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். அவருடைய ரட்சிப்பை நமக்கு ஆண்டவர் கிருபையினாலே கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. ஆர்ப்பரிப்போம்னா எப்படி? ஆர்ப்பரிப்போம்னா சந்தோஷமா. ஆமென். வேதத்துல ஆர்ப்பரிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எரிகோ மதிலை எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அந்த தடையை ஜனங்கள் ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு ஆர்ப்பரிக்கும் பொழுது, துதியினால நிறைந்திருக்கும் பொழுது எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை என்ன பண்ண ஆண்டவர் தகர்த்து போட்டார். இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய எரிகோ கோட்டை போல பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பாடுகள் இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் ஒன்றுமே சாதகமா இல்லாம இருந்தாலும் சரி, இந்த வேலையில விசுவாசத்தோட நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், ஆண்டவரே நம்ம பாடி மகிமைப்படுத்தும் பொழுது எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணுவார், உடைத்து போடுகிறவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த வேளையில உற்சாகமா விசுவாசத்தோட இந்த பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே.
படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியமை காத்தாரே அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னத தேவன ஸ்தோத்தரி. ஆத்துமமே என் முழு உள்ளமே தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தால், எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியால். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழ்வோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகின்றதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். பரிசுத்தவான்களின் பாடுகளெல்லாம் அதிசீக்கிரத்தில் முடிகின்றதே. விழிப்புடன் கூடி தரித்திருப்போம், விரைந்தவர் வந்திடுவார். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் நோக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் என்னை காத்தாரே. கவலைகள் நோக்கி கண்ணீர் துடைத்தார், கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே என் முழு உள்ளமே உன் அற்புத தேவனை ஸ்தோத்தரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின்
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீர் திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த பூமியிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எங்களை என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே துறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே
ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படுவதாக சுவாமி. அப்பா உம்முடைய நாமம் தகப்பனே மகிமைப்படுவதாக ராஜா. நீர் ஒருவரே அதற்கு பாத்திரரா இருக்கிறீர் சுவாமி. இந்த வேளையில நம்ம யாவரும் கண்களை மூடினவர்களாய் ஆராதனை சிந்தனையோடு நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக சுவாமி. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே மகிமை என்றென்றைக்கும் உண்டாவதாக என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியாய் உண்மையே மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் ஒருவரே ராஜா உயர்த்தப்படுவீராக சுவாமி. அப்பா நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரரா இருக்கிறீங்க ராஜா. அப்பா உங்க நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. அப்பா ஆண்டவரே உங்க நாமம் மாத்திரம் வாழ்க ராஜா. அப்பா உம் நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக சுவாமி. அப்பா இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே எங்களுடைய இன்பமான நேரத்திலும் எங்களுடைய துன்பமான நேரமா இருந்தாலும் ராஜா, ஆண்டவரே நாங்க ராஜா உயர்வுக்கு போனாலும் நாங்க தாழ நின்றாலும் அப்பா எல்லா ஆண்டவரே நேரங்கள்லயும் உங்க ஒருவருக்கே மகிமை ஏறெடுப்போம். காலையும் மாலையும் எல்லா வேலையும் அப்பா உண்மையே துதிப்போம் என்று ராஜா. அப்பா ஆண்டவரே உண்மையே என்று ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா,
நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவு பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் சொல்லுகிறார்: துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், என் சத்துருக்கள் எல்லாம் நீங்களாக்கி என்னை ரட்சிப்பார் என்று. அப்படியே ஆண்டவர் இந்த நேரத்திலையும் நம்மளையும் நோக்கி அப்படியாய் சொல்லுகிறார். ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அது எவ்வளோ நம்ம தாழ நின்றாலும், எவ்வளோ ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம இருந்தாலும், ஆண்டவரை துதிக்க மாத்திரம் செய்தோம், ஆண்டவரை துதிக்க மாத்திரம் செய்யணும். அவரை துதிக்கும் பொழுது எல்லா சிறைச்சாலை கதவுகளும் திறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லா கட்டுகளும் ஆண்டவர் முறிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் கர்த்தர் பெரியவராய் இருந்து நமக்கு முன்பாக இருந்து நம்மை நடத்துகிறவராய் இருந்து அவர் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம உயர்விலும் தாழ்விலும் ஒன்னே ஒன்று மாத்திரம் தான் ஆண்டவரை நோக்கி செய்யணும். அவரை துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். எப்பொழுதும் நம்ம ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் ஒருவருக்கே மகிமை ஏறெடுக்கணும், அவர் ஒருவரையே துதிக்கணும். சந்தோஷமான நேரங்களில் மட்டும் இல்லை, கடினமான நேரங்களில் ஆண்டவரை துதிக்கணும். அவரை உயர்த்த, ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை தரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்துரு
மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அப்பா உங்க ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக ராஜா. வேதத்துல பார்க்கிறோம், யோபு இப்படியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துறார். அவருடைய எல்லா ஆஸ்தியும் இழந்து, அவருடைய குடும்பத்தை இழந்து, அவர் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுதும் அவர் ஆண்டவரை இப்படியாய் மகிமைப்படுத்துகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும், கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை நோக்கி அவரை மகிமைப்படுத்தினார். பவுலும் சீலாவும் அப்படியாய் ஜனங்கள் எல்லாரும் அடித்து அவங்களை சிறைச்சாலையில போடும் பொழுதும் நடு ராத்திரியில ஆண்டவரை நோக்கி அவங்களை துதிச்சாங்க. ஆண்டவரை துதிக்கும் பொழுது எல்லா சிறைச்சாலையும் அசைந்தது என்று நம்ம பார்க்கிறோம். எல்லா கதவுகளும் திறந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அப்படியா அவர்களை காட்டிலும் நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் நமக்கு லகுவாக வைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படியாய் நமக்கு எல்லாவற்றையும் லகுவாகவே வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். நம்மளுடைய எல்லா ஆண்டவரை இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களையே நோக்கி பார்ப்பாப்பா. நீங்க ஒருவரே ராஜா என்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறீங்க என்று ஆண்டவரை நோக்கி இந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் சொல்லலாமா? ஆண்டவரே நான் நிற்கிற இடத்துல ஆண்டவரே நீங்க எனக்கு ராஜா அப்பா துணையா இருக்கிறீங்க ராஜா. நீர் எனக்கு உதவியா இருக்கிறீங்க, நீர் என் பலனா இருக்கிறீங்க. சத்துருக்கள் முன்பாக எனக்கு நீர் ஆதரவா இருந்து எனக்கு முன்பாக நீர் ஜெய கிறிஸ்துவா என்னை நடத்துகிறீர் என்று சொல்லலாமா? ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக அப்பா. சதா காலங்களிலும் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக சுவாமி. நீர் ஒருவரே பாத்திரர் ராஜா. நீர் ஒருவரே எல்லா துதி கன மகிமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீங்க என்று ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? ஆண்டவரே நீர் ஒருவரே பாத்திரர். இயேசுவே நீர் ஒருவரே பாத்திரர். திரியேக தேவனே அப்பா நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ராஜா நீங்க ஒருவரே பாத்திரர் என்று ஆண்டவரை நோக்கி சொல்லலாமா? பாத்திரர் நீரே இயேசுவே நீர் பாத்திரரே.
மகிமைக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீங்க ஒருவரே எல்லா கணத்துக்கும் புகழ்ச்சிக்கும் பாத்திரரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக, நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக சுவாமி. அப்பா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், எல்லாவற்றிலும் உங்க நாமம் பெருகணும். அப்பா நீங்க உயர்த்தப்படணும் சுவாமி. எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா, நாங்கள் ஒன்றுமே இல்லை, எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் உயர்த்தப்படணும் ராஜா. என்றென்றைக்கும் சதா காலமும் ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா ஒருவரே துதிப்போம், ஒருவருக்கே மகிமையை ஏறெடுப்போம் ராஜா. அப்பா நீர் ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை ஒரு விசையாய் ராஜா தரை மட்டும் தாழ்த்துக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையாம் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சிறு ஆராதனை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.